என்ன இந்த அம்மா திரும்ப வந்திருக்கு? 10 எபிசோடுக்கு ஒரு வாட்டி இது மெதுவா கதவை திறந்து உள்ள வரலன்னா இதுக்கு தூக்கமே வராது. இதை யாரு கூப்பிட்டாங்க? இது என்ன நாம கூப்பிட்டா இருக்கோம், அதுவே தானா வரும். எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா அது போனதுமே எல்லாமே நாசமா தான் போகும். ஆனா எனக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியலக்கா. என்னடி புரியல? இது கடவுளாலா இல்ல காமெடி பீஸா? ஏய் வாய மூடுடி, காதுல விழுந்து தொலைய போகுது. அப்புறம் நமக்கு ஏதாவது சூனியம் வச்சிட போகுது. வணக்கம்மா. எப்படிம்மா இருக்கீங்க? இப்ப வரைக்கும் நல்லாதாமா இருக்கும். ஏண்டா அறிவு, இந்த லேடி அடிக்கடி வராங்களே, என்ன பண்றாங்க இவங்க? தெரபி ஏதாவது கொடுக்கறாங்களா? தெரப்பிலாம் இல்லைண்ணே, லேகியம், சிட்டுக்குருவி லேகியம், சும்மா பறக்கும். சிட்டுக்குருவியா? ஆமாண்ணே, இங்க வாங்க. அப்படியா? நிஜமாவே அவ்வளவு பவர்ஃபுல்லா? அண்ணே, உங்களுக்கு வேற ஆம்பளை பிள்ளை இல்ல, நான் வேணா சொல்லி வாங்கி கொடுக்கட்டுமா? டேய், எனக்கு எதுக்குடா இந்த வயசுல? சுமார். மாயா எங்கம்மா? அவ தூங்குறா. அவளெல்லாம் நீங்க பார்க்க முடியாது, அவளை எழுப்ப முடியாது. என்ன உள்ள வரும்போது மாயாம்மா பொய் சொல்லுது? சிகப்பு புடவை, பெரிய பொட்டு. யார் இந்த பொம்பளை? அவ எப்பம்மா எந்திரிப்பா? ஏன் 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 அவகிட்ட கொஞ்சம் பேசணுமா? அக்கா, முதல்ல இது எதுக்கு வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, என்ன விஷயமா பேசணும்னு கேளுங்க அக்கா. இந்த பொம்பளை தான் மாயாவோட மைண்டையே மாத்துறது. சொல்லுங்கம்மா. மாயா எப்ப எந்திரிப்பா? அவன் எப்ப எந்திரிப்பான்லாம் கரெக்டா சொல்ல முடியாது, அது அவ இஷ்டம். இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அவகிட்ட என்ன பேச போறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீங்க முதல்ல சொல்லுங்க. எதுவுமே காரணம் இல்லாம நடக்காதும்மா. அதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அத சொல்லுங்க. இந்த வீட்ல மாயா எதிர்த்து நிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குமா. இந்த மாதிரி நேரத்துல மாயா பலவீனமாவே இருக்கக்கூடாது. அவளுடைய பலம், தைரியம், தன்னம்பிக்கை, இந்த மூணுமே தேவை. இப்ப அவ மாசமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல அவளை எந்த தீய சக்தியும் நெருங்கக்கூடாது. நான் மாயா கிட்ட உடனே பேசணும். அவளுக்கு நான் வைத்தியம் பார்க்கணும். அவளை வர சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. அவ தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றான்ல, அவளை எழுப்ப முடியாது. நீங்க அப்புறமா வாங்க. அப்படியா? என்ன பண்ணது? இதோ அவளே வராளே. வாங்க. ஒருவேளை பெரிய வீட்டு மந்திரவாதியோ? வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டீங்க, கூல் ட்ரிங்க்ஸும் குடிக்க மாட்டீங்க. ஆனா நீங்க இன்னைக்கு என் கூட சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்னடி இவ வசியம் போட்டு மாயாவை எப்படி மயக்கி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? இனிமே இந்த மந்திரவாதி பொம்பளை கிட்ட இருந்து மாயாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்க வாங்கம்மா. ஏங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, அவங்க வராங்க போறாங்க, நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? ஹே நானா? நீ என்ன லூசா? மாயா கேட்டா அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. உனக்கு வேணும்னா நீயும் போய் கேளு. அண்ணே, டேய் போடா. என்னக்கா, உங்க வீட்டுக்காரருமா? உங்க வீட்டுக்காரர் மட்டும் என்னவா? அதே சிட்டுக்குருவி தானே. சரி அதை விடு. நீ போய் அந்த பலாப்பழம் மாயா கிட்ட என்ன சொல்லுதுன்னு ஒட்டி கேளு. போ போ. போ. இந்த பொம்பளையால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா?
சார் 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 மேடம் யாரு? மேடம் வீட்ல எத்தனை ஆள் இருக்கு, எத்தனை சில்லறை இருக்கு? என்னது? அடல்ட். என்னய்யா கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கற? தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட வம்பு கிழக்குறியா? மேடம் அடல்ட்ங்கிறது கெட்ட வார்த்தை இல்லம்மா, பெரியவங்கன்னு அர்த்தம். பெரியவங்களா சின்னவங்களா? முதல்ல நீ யார் அத்தா சொல்லு. நான் மக்கள் கணக்கெடுக்கிற ஆபீசருமா. நீ கணக்கெடுக்கிற ஆள் மாதிரி தெரியலையே, கணக்கு பண்ற ஆள் மாதிரில தெரியுது. உன் மூஞ்சிய நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. லூசா அது? இப்ப ஞாபகம் வந்துச்சு. யோ பக்கத்துல ஒரு பொம்பளை தனியா போகும்போது கையை பிடிச்சி இழுத்த வந்தானே நீ? இல்ல பூச்சி வந்தாச்சு, நகை எல்லாம் கொள்ளடிச்சிட்டு போனவன் நீ தானே? ஐயோ மா, யாருமா நீயே? நான் மக்கள் கணக்கெடுக்கிற அதிகாரிமா. அதிகாரியா? சரி சரி, என்ன வேணும் இப்போ உனக்கு? எனக்கு ஒண்ணு வேணாமா, உன் வீட்ல எத்தனை பெரியவங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, அது போதும். எல்லாருமே பெரியவங்க தான். அதாமா, எத்தனை பெரியவங்க எத்தனை குழந்தைங்க? 4 பேரு. இல்ல 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 3 பேர் தான். குழப்பாதம்மா, எத்தனை பேருன்னு ஒழுங்கா சொல்லுமா. 3 பேர் தான்யா. யார் யாருமா? நானு, என் புருஷன், என் பொண்ணு. பேரை சொல்லுமா. கார்த்திகேயன், சந்திரா, கயல்விழி. போதுமா? என்ன பண்ற இவ? உங்களுக்கு என்ன வேலை? உங்க புருஷனுக்கு என்னம்மா வேலை? என் புருஷன் ஊரை பாக்குது, நான் அவரை பாக்குறேன். மா விளங்குற மாதிரி சொல்லுமா. போலீஸ் ஏட்டியா? ஓ, அப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா? ஆமா, அவரோட வைஃப் தான். லூசுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. என்னதா? ஒண்ணு இல்லம்மா, உங்க பொண்ணு படிக்குதா, வேலை செய்தா, என்ன வயசு? வேலை செய்து, அது போதும், வயசெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. அம்மா இது கவர்மெண்ட் விஷயமா, கேக்குறதுக்கு பதில சொல்லு. யோ என்ன சும்மா சும்மா கவர்மெண்ட் மாட்டின்னு இருக்கிற? எழுதிக்கோ, வயசு 22, கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யறா. கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. அப்போ 3 பேர் தானே? மூணு இல்ல 4 பேர். ஏய் என்னடி நீ சும்மாரு? நீ சும்மாருமா. சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் பேரு பிரபாகர். அவரு ஆட்டோ ஓட்டுறாரு. அப்படி கேளுமா, எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அவளுக்கு அறிவே வராது. சரியான ஆளுமா நீ. சார், குடும்ப பிரச்சனை, அதனால தான் எங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்க. சரிமா, நீ சொல்லுமா, அவருக்கு என்ன வயசு? 29 சார். அவ்வளவுதானா, இல்ல உனக்கு அண்ணன் கிண்ண யாராவது இருக்காங்களாமா? இல்ல சார். உங்க அம்மா கிட்ட சொல்லி வைமா, கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி ஏடா கூடமா பேசுறாங்க. சாரி சார். சார், ஒரு வீட்டு கணக்கு எடுக்கவா இவ்வளவு நேரம்? அதை ஏம்மா கேக்குற? என்னாச்சு? வா சொல்றேன், வாங்க. தள்ளு. என்ன கவர்மெண்டே வந்து உன்னை திட்டிட்டு போதா? என்ன திமிரா? இன்னும் 2 போய் சேர்த்து சொல்லியிருந்தா நானே காக்கி சட்டையை போட்டு வந்திருப்பேன். எதுக்கு? எல்லாம் உன்னை அரெஸ்ட் பண்ணத்தான். இவர் அப்படியே தங்க பதக்க சிவாஜி ஆளையும் தொப்பையும் பாரு, அரெஸ்ட் பண்ணிடுவார். அரெஸ்ட். ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏன் இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? பின்ன என்னம்மா, சொந்த விருப்புக்காக நமக்கு சோறு போடுற கவர்மெண்ட் கிட்டயே எப்படி போய் சொல்றா பாத்தியா? பாருடி, 1000 பிரச்சனை இருந்தாலும் எப்படி என் பொண்ணு வந்து கரெக்டா மாப்பிளைய விட்டு கொடுக்காம பேசினா பாத்தியா? அதாண்டி என் பொண்ணு, போலீஸ்கார மவ. அப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது கவர்மெண்ட் விஷயம், போய் சொல்லக்கூடாது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். மத்தபடி என்ன தனியால வந்து கேட்டிருந்தாங்கன்னா அம்மா மாதிரி தான் நானும் பதில் சொல்லியிருப்பேன். என்னமா கையில நீயே இப்படி சொல்ற? அப்பா, இந்த தாலியை திருப்பி கட்டினதுனாலலாம் பிரச்சனை சரியா போயிடுச்சுன்னு நினைச்சிடாதீங்க. பூஜையில ஏதோ பெரியவங்க சொன்னாங்கன்னு தான் நான் இதை கட்டிக்கிட்டேன். மத்தபடிலாம் ஒண்ணும் இல்ல.
என்னம்மா பேசுற? என்ன அம்மா இப்படி பேசுற? ஒரு பொண்ணு மனச புண்படுத்தினா அவ்வளவு சீக்கிரம் அது ஆறாதியா? அவளுக்கா என்னைக்கு தோணுதோ அப்ப அவளே சொல்லுவா அவன் தான் என் புருஷன்னு. அது வரைக்கும் வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் இவன் தான் என் புருஷன், இவன் தான் என் புருஷன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் என் பொண்ணுக்கு கிடையாது. கையில மாப்பிள்ளதான் மாறிட்டாருல, அப்புறமும் ஏமா இப்படி? என் மனசு மாறணும்ப்பா. புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு வர்றது, பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் பண்ணா என் மனசுல இருக்கிற வலி போயிடும்னு யார் உங்களுக்கு சொன்னது? கவர்மெண்ட் கிட்ட இல்லப்பா, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் ஒரு பொண்ணோட மனசுக்கு பிடிச்சிருந்தாதான் புருஷன் உறவு மத்தது எல்லாமே. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. யோ என்ன சொன்ன? போலீஸ்காரன் பொண்ணா? அவ என் பொண்ணு. மாப்ள, இதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா? ஆமாமா, நான் வரேன். மாப்ள, என்ன மாப்ள சோகத்துல சரக்கடி கிளம்பிட்டியா? மாமா, உனக்கு அதை விட்டா வேற நினைப்பே இல்லையா மாமா? மாப்ள, என்ன பார்த்தா அப்படி கேக்குற? மாமா, எனக்கு மனசு சரியில்லை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க மாப்ள போற? வீட்டுல பிரச்சனைனா அதை வீட்டுல தான் தீக்கணும். கோச்சிட்டு வெளியே போயிட்டா எல்லாம் சரியாயிருமா? என்ன மாமா பண்ண சொல்ற? உன் பொண்ணு தான் மூஞ்சி லட்சம் மாதிரி அவன் மனசுல நான் இல்லைன்னு சொல்லிட்டல. இதுக்கு மேலே நான் இந்த வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்கோ, அது வேற மாதிரி. மாப்ள, காசை தொலைச்சா அதை விட்ட இடத்துல தான் தேடணும், மனசை தொலைச்சா அதை வீட்டுக்குள்ள தான் தேடணும். அவ மனசுல நீ இல்லைன்னு சொன்னா, ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா, ஆனா ஒத்துக்காம இருந்தாளா? என்ன மாமா சொல்ற? அதான் மாப்ள பொட்டுகளோட மனசு, அது ரொம்ப ஆழம், கடல் மாதிரி. அதை அளக்கவும் முடியாது, அதை புரிஞ்சுக்கவும் முடியாது மாப்ள. நீ என்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியல? புரியல. அதான் நீ என் பொண்ணு சொன்ன விஷயத்துல இருக்க கருத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன் பார், அதான் நான். என்ன மாமா சொல்ற? அதுதான் மாப்ள லவ். என் பொண்டாட்டி என்னைய அந்த அடி அடிக்கிறானா எதனால? அதுவும் லவ் தான். உன் பொண்டாட்டி உன்னைய திட்டுன்னு திட்டுறாளே எதனால? அதுவும் லவ்வால தான் மாப்ள. அதான் அவன் இந்த ப்ளீச்சிங், புது சட்டை, டை இதெல்லாம் பிடிக்கலன்ட்டால. பிடிக்கலன்னா சொன்னா அது மட்டும் போதுமான்னு கேட்டான். அவ பேசுறதை கவனிச்சியா இல்லையா நீ? என்ன மாமா நீ குழப்புற? அப்படின்னா உங்ககிட்ட லவ் குறையுதுன்னு அர்த்தம், அவகிட்ட லவ் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம் மாப்ள. அப்படியா சொல்ற? என்ன மாப்ள அப்படியா இல்ல அப்படியாட்டு? இந்த ஷர்ட், பேண்ட், டை எல்லாமே வெறும் ஸ்டார்டிங் தான். இன்னும் நீ உன் லவ்வுக்காக பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு மாப்ள. ஒருவேளை நீ நிஜமா தான் சொல்றியா, இல்ல என்ன ஆறுதல் படுத்துக்காக சொல்றியா? ஐயோ, கவர்மெண்ட் கிட்டயே நீதான் உன் புருஷன்னு தெளிவா சொல்லிட்டல்ல, இதுக்கு மேல என்ன மாப்ள வேணும்? அப்போ அவ நிஜமா தான் சொல்லிருப்பான்றியா? இனிமே இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பிரிக்கவே முடியாது மாப்ள. அடாத சண்டையிலையும் விடாம பொண்டாட்டியை காதலிப்பது எப்படின்னு நான் உனக்கு சொல்லி தரேன் மாப்ள. வாங்க வாங்க மாப்ள, வாங்க. கரு நல்லா இருக்குமா, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, குழந்தை நல்லபடியா பிறக்கும். மா, யார் என்ன சொன்னாலும் சரி மாயா, நான் சொன்னதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டு வந்தேன்னா உனக்குள்ள நல்ல எண்ணங்கள் வர வர நீ நல்லது செய்ய செய்ய உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். எனக்கு அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலம்மா. நீங்க சொன்ன மாதிரி நான் மாறிட்டேன். முத்துவ அன்பா தான் பாத்துக்கிறேன், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறதில்ல. ஆனா என்ன சுத்திலும் எந்த நல்லதும் நடக்கிற மாதிரி தெரியலம்மா. சொல்ல போனா முதல்ல விட இப்பதான் எனக்கு கஷ்டம் ஜாஸ்தியாவே இருக்கு. புதுசு புதுசா பிரச்சனைங்க வருது. அடுத்து யாரால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியலம்மா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இதெல்லாம் நீ முன்னாடி விதைச்ச விதைதாம்மா. இப்ப அதெல்லாம் விருட்சமா வளர்ந்து நிக்குது. இப்போ உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரு காலத்துல நீ இன்னொருத்தருக்கு நினைச்ச தீங்குதாம்மா. அதான் நான் மாறிட்டேனேம்மா. இதுக்கு மேல என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? நீ சுலபமா மாறி இருக்கலாமா, ஆனா நீ செஞ்ச வினைகளும் அதோட விளைவுகளும் உன்னை தொடரத்தான் செய்யும். நீ எந்த அளவுக்கு கெட்டவளா இருந்தியோ, நீ இப்ப செல்விக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுத்தியோ, அது இப்ப வேற வடிவத்துல உன் எதிரில வந்து நிக்குது. உன் சமாதி வந்துடுச்சு, இங்கதான் நீ சாக போற. வேணாமா,
ஆனா நீ கவலைப்படாதம்மா. உபத்திரவம் இல்லாத மனுஷங்களும் இல்ல, போராட்டம் இல்லாத வாழ்க்கையும் இல்ல. உன் போராட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உன் கையால ஆரம்பிச்ச தீவினைய நீயே தான் முடிச்சு வைப்ப. நீ ஆரம்பிச்ச போற நீயே நடத்தி அதுல நீயே ஜெயிப்ப. நீ கௌரவர் பக்கத்துல இருக்கிற கர்ணன் மாதிரி மாயா. உன்னை சுத்தி கெட்டவங்க இருந்தாலும் நீ நல்லவளா இருப்ப. பல தடைகளை தாண்ட போற. உன்னை எல்லாரும் வெறுப்பேத்துவாங்க, கோபம் மூட்டுவாங்க. உன்னுடைய கோபத்தை அவங்களுக்கு சாதகமாக்கிக்க பார்ப்பாங்க. அது ஒரு வலை. தயவு செஞ்சு நீ அதுல விழுந்துடாத மாயா. என்ன நடந்தாலும் சரி, நல்லவளா மட்டும் இரு. பழையபடி மறுபடியும் ஒரு க்ஷணம் கூட மாறிடாத மாயா. இதெல்லாம் சாத்தியமாமா? நம்மள ஒருத்தவங்க அழிக்க பாக்குறாங்கன்னா அவங்க கிட்ட எப்படிமா அன்பு காட்டுறது? அன்பு சகலத்தையும் தாங்கும்மா, சகலத்தையும் சகிக்கும்னு வேதத்துல எழுதி இருக்குமா. நீ இப்போ ஒரு தாய். உன் கோவத்தையும் கவலையையும் மனசுல ஏத்திக்காத. அது உன்னோட பிள்ளைய தான் பாதிக்கும். அதுக்கு தாமா நான் அமைதியா இருக்கேன். என் குழந்தைய விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்லம்மா. கவலைப்படாத மாயா. பாரத்தை தாங்கக்கூடிய தோல்ல மட்டும்தான் ஆண்டவன் பாரத்தை இறக்கி வைப்பான். நீ ரொம்ப மனவலிமை அதிகமான பொண்ணு. ஒருத்தர் இல்ல, 1000 பேர் உன்னை அழிக்க வந்தாலும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது மாயா. நீங்க நாடக கம்பெனில இருந்து ஆள் கூட்டு வந்தா நான் சினிமா கம்பெனில இருந்தே ஆள் கூட்டு வருவேன். இனிமே இப்படி பண்ணாதீங்க என்ன? அடுத்த வாட்டி இப்படி பண்றதா இருந்தா சின்ன பிள்ளைத்தனமா யோசிக்காம பெருசா பெருசா யோசிங்க, சரியா? தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும். நீ எப்பவோ மாறிட்ட மாயா. இனிமே கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. உன்னை மறுபடியும் கெட்டவளா மாத்த நினைக்கிற எந்த சக்தியுமே தன்னால அழிஞ்சிரும். உன் கூடவே இருந்து குழிப்பறிக்கணும்னு நினைக்கிற யாரையுமே நீ அழிக்க போறதில்ல மாயா. அவங்களுடைய தீய எண்ணமே அவங்கள அழிச்சிரும். ஆனா அவங்களால உன்னை தொடக்கூட முடியாது. உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க கூடிய சீக்கிரமே உன் காலில் வந்து விழுவாங்க. நிஜமாவாமா? இப்பதானமா விளையாட்டே ஆரம்பிச்சிருக்கு. இதுல யார் ஜெயிக்க போறா, யார் தோக்க போறா, யார் இருக்க போறா, யார் அழிய போறாங்கன்னு நீ தாமா பார்க்க போற. என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது இல்லம்மா? உனக்கும் எதுவும் ஆகாது, உன் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. உன்னை ஒரு தீய சக்தியாலையும் தொட முடியாது. நல்லவளா மாறின உன்னை உன்னுடைய நல்வினையே காப்பாத்தும். நீ கவலைப்படாத மாயா, நான் இருக்கேன்ல. முத்து எங்கம்மா இருக்கா? கிச்சன்ல இருக்காமா. சரி, நான் போய் அவளை பாக்குறேன். சரி. முத்து, முத்து, நீ ஏன் என்ன வந்து பார்க்கல? உங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா. இங்க வா. இது ரொம்ப டேஞ்சரான கேரக்டர். என்ன பண்ணுதுன்னு பாரு. சரி, அழாத முத்து, அழாத. ஏம்மா எனக்கு இப்படி ஒரு சோதனை? என்ன சோதனை? என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குதுமா. எனக்கு ஒன்னும் புரியலம்மா. என்ன சொல்ற முத்து? முனுசாமி